அதிகாலை 4 மணி. உலகம் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட உழைப்பு மட்டும் விழிச்சுக்கிடுச்சு. அவங்க தான் மாலா. வயசு 28 இருக்கும். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு சொந்த உழைப்பால ஒரு காய்கறி கடை நடத்திட்டு வராங்க. தினமும் கடையில வர்ற வரவு செலவு கணக்க பாக்குறதுல இவங்க கெட்டிக்காரியா இருக்கலாம். ஆனா இவங்களோட எதிர்கால கணக்கு தெளிவா இருக்கா? இன்னைக்கு கஷ்டப்பட்டு வர்ற லாபம் நாளைக்கு ஆபத்துன்னு வரும்போது கை கொடுக்குமா? நண்பர்களே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். தினமும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாடா உழைக்கிறோம். கல்லாவுல காசு சேருது. ஆனா மாசம் கடைசியில கையில என்ன மிஞ்சுதுன்னு பார்த்தா வெறும் பூதியம்தான். என்னதான் சம்பாதிச்சாலும் கையில காசு தங்க மாட்டேங்குதே, கடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியலையே அப்படின்னு என்னைக்காவது நீங்க புலம்பியிருக்கீங்களா? நம்மள மாதிரி அன்றாட வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஏதுங்க சேமிப்பு? அதெல்லாம் மாசம் 1,00,000 சம்பளம் வாங்குற ஐடி காரங்களுக்கு தான்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினைச்சா அதுதான் தப்பு. நம்மள மாதிரி சிறு தொழில் செய்யறவங்களுக்காகவே அரசாங்கமும் வங்கியும் வச்சிருக்கக்கூடிய 2 சூப்பரான அசாத்தியமான சேமிப்பு திட்டங்களை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். இந்த வீடியோவை மட்டும் நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்க உழைப்போட காசு வீணாகாம எப்படி உங்க கைய தேடி இரட்டிப்பா வரும்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த 15 நிமிஷம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்க வியாபாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கு மாத்தப் போகுது. உங்க பர்ஸ் எப்பவும் காலியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வாங்க மாலாவோட கதைக்குள்ள போவோம். மாலா கடைக்கு வந்தா எப்பவுமே கலகலப்பா இருக்குங்க. அன்னைக்கு நல்ல வியாபாரம், கல்லாவுல ஒரு 5,000 ரூபாய் சேர்ந்துடுச்சு. ஆனா அந்த சந்தோஷம் நைட்டே காலி. வீட்டுக்கு வந்தா கணவர் குமார் கேக்குறாரு, மாலா, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகையும் பாக்கி இருக்குப்பா. மாலா ஏக்கமா யோசிக்கிறாங்க. அடடா, காலையில பார்த்த காசு இப்போ கைமாத்தி போகுதே, நமக்குன்னு என்ன மிஞ்ச போகுது? இது நம்மள மாதிரி எல்லாரோட கதையும் தாங்க. சம்பாதிப்போம், ஆனா கையில காசு தங்காது. இது பத்தாதுன்னு அடுத்த ஒரு வாரம் விடாத மழை. கடைக்கு ஜன நடமாட்டமே இல்ல. வாங்கி வச்ச காய்கறி எல்லாம் அழுகி போச்சு. ஐயோ, அடுத்த வாரம் சரக்கு எடுக்க கூட கையில காசு இல்லையேன்னு மாலா கண்ணீரோட உட்கார்ந்திருக்காங்க. அப்போதான் பக்கத்து பூக்கடை செல்வி அக்கா வந்து, ஏன் மாலா, வர்ற லாபத்துல கொஞ்சமாவது எடுத்து சேமிக்க கூடாதான்னு கேக்குறாங்க. அதுக்கு மாலா விரக்தியா, போங்க செல்வி அக்கா, வர்ற காசு வீட்டு செலவுக்கே பத்தல, இதுல நமக்கு ஏதுங்க சேமிப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போதான் செல்வி அக்கா சிரிச்சுக்கிட்டே மாலாவுக்கு அந்த ரகசியத்தை உடைச்சாங்க. மாலா, பெரிய ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் சேமிப்புன்னு இல்லடி. நம்மள மாதிரி தினசரி வியாபாரம் செய்யறவங்களுக்காகவே அரசாங்கமும் வங்கியும் சூப்பரான 2 திட்டங்களை வச்சிருக்காங்க. நான் அதுல தான் சேமிக்கிறேன் அப்படின்னு அந்த 2 ரகசிய திட்டங்களை அக்கு வேரா ஆணி வேரா விளக்க ஆரம்பிச்சாங்க. முதல் திட்டம் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு நிதி. செல்வி அக்கா சொன்ன முதல் விஷயம், மாலா, உனக்கு தினமும் வியாபாரம் முடியும் போது ஒரு 50 ரூபா இல்லனா 100 ரூபா மிச்சம் பிடிக்க முடியாதா? பெருசா இல்ல, மாசம் ஒரு 1,500 ரூபா சேர்த்து வை. இது அப்படியே கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல உனக்கு தெரிஞ்ச பேங்க்லயோ ஆர்டியா கட்டு. மாசம் மாசம் நீ கட்டுற இந்த சின்ன தொகை 5 வருஷம் முடியும் போது வட்டியும் முதலுமா ஒரு பெரிய தொகையா உன் கைக்கு வந்து நிக்கும். இப்போ மழை வந்து வியாபாரம் இல்லாம கஷ்டப்படுற உனக்கு இந்த பணம் எவ்வளவு பெரிய முதலீடா அவசர தேவைக்கு கை கொடுக்கும்னு யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லங்க, செல்வி அக்கா மாலாவுக்கு புரியிற மாதிரி ஒரு சின்ன கணக்கும் போட்டு காட்டினாங்க. மாலா, இப்போ நீ மாசம் 1,500 ரூபாய 5 வருஷத்துக்கு, அதாவது 60 மாசத்துக்கு தொடர்ந்து கட்டுறேன்னு வச்சுப்போம். நீ கட்டுற மொத்த அசல் பணம் எவ்வளவு தெரியுமா? 90,000 ரூபாய். இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல தர்ற வட்டி விகிதத்தின்படி கணக்கு பண்ணி பார்த்தா 5 வருஷம் முடியும்போது உனக்கு வட்டியா மட்டுமே கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். அப்போ 5 வருஷம் கழிச்சு உன்னோட கைக்கு மொத்தமா 1,07,000 ரூபாய்க்கும் மேல மொத்த பணமா கிடைக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் சேமிப்பு 50 ரூபாய், மாதாந்திர சேமிப்பு 1,500 ரூபாய், வட்டி விகிதம் 6.7%, 5 வருட மொத்த அசல் 90,000 ரூபாய், வட்டி லாபம் கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கு மேல, கைக்கு வரும் மொத்த தொகை 1,07,000 ரூபாய்க்கும் மேல. யோசிச்சு பாரேன், தினமும் நாம பர்ஸ்ல போடுற வெறும் 50 ரூபா 5 வருஷத்துல 1,00,000 ரூபாயா மாறி உன் முன்னாடி நிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு செல்வி அக்கா கணக்கோட விளக்குனாங்க. 2வது திட்டம் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பொது வருங்கால வைப்பு நிதி. அடுத்ததா இன்னொன்னு கேளுமாலா,
பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு பிஎஃப் பிடிப்பாங்க, வயசான காலத்துல பென்ஷன் வரும். ஆனா நம்மள மாதிரி கடை வச்சிருக்கவங்களுக்கு வயசானா யாரு காசு தருவா? பென்ஷன் கிடையாதுல்ல. அதுக்காகத்தான் இந்த பிபிஎஃப் திட்டம். இந்த கணக்க ஆரம்பிச்சு வருஷத்துக்கு உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை உள்ள போட்டுக்கிட்டே வந்தா போதும். 15 வருஷம் கழிச்சு உனக்கு வயசான காலத்துல உன்னோட சொந்த பணம் லட்சக்கணக்குல வட்டியோட பெருகி நிக்கும். இது அரசாங்கத்தோட திட்டங்கிறதால வட்டியும் அதிகம், 100% பாதுகாப்பும் அதிகம். ஆர்டிக்கே அசந்து போன நம்ம மாலாவுக்கு செல்வி அக்கா பிபிஎஃபோட வட்டி கணக்க சொல்லும்போது இன்னும் பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. மாலா, இந்த பிபிஎஃப் திட்டத்துல கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு பண்றாங்க. அதனால பணம் வேற லெவல்ல பெருகும். இப்போ நீ மாசம் வெறும் 2500 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 30,000 ரூபாய் இதுல சேமிக்கிறேன்னு வச்சுப்போ. 15 வருஷத்துக்கு நீ கட்டுற மொத்த அசல் பணம் எவ்வளவு தெரியுமா? 4,50,000 ரூபாய். ஆனா 15 வருஷம் முடிஞ்சு இந்த கணக்கு முதிர்வடையும் போது உனக்கு வட்டியா மட்டுமே கிட்டத்தட்ட 3,75,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 15 வருஷம் கழிச்சு உன்னோட கைக்கு மொத்தமா 8,25,000 ரூபாய்க்கும் மேல டாக்ஸ் எதுவும் இல்லாம முழு பணமா கிடைக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் சேமிப்பு தோராயமாக 83 ரூபாய், மாதாந்திர சேமிப்பு 2,500 ரூபாய், வருடாந்திர சேமிப்பு 30,000 ரூபாய், வட்டி விகிதம் 7.1% ஆனுவல் காம்பவுண்டட், 15 வருட மொத்த அசல் 4,50,000 ரூபாய், கூட்டு வட்டி லாபம் 3,75,000 ரூபாய் பிளஸ், கைக்கு வரும் மொத்த தொகை 8,25,000 ரூபாய் பிளஸ். யோசிச்சு பாரு மாலா, இப்போ உனக்கு வயசு 28 தான் ஆகுது. நீ 43 வயசு ஆகும்போது உன் கையில ஒரு 8 லட்சம் ரூபாய் அரசாங்க பாதுகாப்புடன் இருக்கும்னா அது எவ்வளவு பெரிய கெத்து. உங்க பையனோட மேல் படிப்புக்கோ இல்ல உங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கோ இதைவிட ஒரு சூப்பர் பென்ஷன் திட்டம் நமக்கு ஏது அப்படின்னு செல்வி அக்கா கணக்கோட அக்கு வேற ஆணி வேற விளக்குனாங்க. இத்தனை நாளா நமக்குன்னு யார் இருக்கா, எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம மாலாவுக்கு செல்வி அக்கா சொன்ன இந்த 2 திட்டங்களை கேட்டதும் கண்ணுல அப்படியே ஒரு புது வெளிச்சம், முகத்துல ஒரு பெரிய நிதி வந்துச்சுங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன் நண்பர்களே. அரசாங்கம் அறிவிக்கிற இந்த வட்டி விகிதங்கள் எல்லாமே காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ மாறக்கூடியது. அதனால நீங்க இந்த திட்டங்கள்ல பணத்தை இன்வெஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி தற்போதைய வட்டி விகிதம் என்னன்னு எப்போதுமே ஒரு வாட்டி பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சொன்னதோட நிக்கலைங்க நம்ம மாலா. அடுத்த நாளே பேங்க்குக்கு போனாங்க. தினமும் தன்னோட லாபத்துல இருந்து ஒரு 100 ரூபாய யாருக்காகவும் தொடாம தனியா எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், வீண் செலவுகள் எல்லாத்தையும் மொத்தமா குறைச்சாங்க. நாட்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, இப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சுங்க. இப்போ அவசரமா கடைக்கு தீபாவளி சீசனுக்காக நிறைய சரக்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு பெரிய தொகை தேவைப்படுது. முன்னாடியெல்லாம் இருந்தா மாலா யார்கிட்டயாவது போய் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம தவிச்சு நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு மாலா யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்கலைங்க. தன்னோட ஒரு வருஷ ஆர்டி சேமிப்ப பேங்க்ல இருந்து எடுக்கறாங்க. அப்போ அவங்க அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை பார்த்து மாலாவுக்கே ஆச்சரியம். ஏன்னா தினமும் 100 ரூபாய் வீதம் மாசம் 3,000 ரூபாய ஒரு வருஷத்துக்கு மாலா சேமிச்சிருந்தாங்க. அவங்க கட்டின அசல் பணம் 36,000 ரூபாய். ஆனா ஒரு வருஷம் முடிவுல பேங்க் வட்டியோட சேர்த்து அவங்க கைக்கு முழுசா 37,300 ரூபாய்க்கும் மேல கிடைச்சது. அவங்க சேர்த்தி வச்சது எவ்வளவுன்னு பாருங்க. தினசரி சேமிப்பு ரூபாய் 100, மாதம் 3,000 ரூபாய், ஒரு வருடம் மொத்த அசல் ரூபாய் 36,000, கைக்கு வந்த மொத்த தொகை ரூபாய் 37,300 ரூபாய்க்கும் மேல வட்டியுடன். வட்டிக்கு கடன் வாங்காம தன் சொந்த சேமிப்பு பணமான அந்த 37,000 ரூபாய அப்படியே மொத்தமா கொண்டு போய் சீசன் வியாபாரத்துக்கு முதலீடு செஞ்சாங்க. லாபம் சும்மா அள்ளுச்சுங்க. அப்படி சிறுக சிறுக சேர்த்த லாபத்தையும் திட்டமிட்ட உழைப்பையும் வச்சு இன்னைக்கு மாலா வெறும் தரைக்கடை காய்கறி வியாபாரி இல்லைங்க. சொந்தமா ஒரு பெரிய மினி சூப்பர் மார்க்கெட்டே வச்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு முதலாளியா உயர்ந்துட்டாங்க. இப்போ மாலா முகத்துல நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயம் இல்ல. தன் குடும்பத்தையும் தொழிலையும் தானே காப்பாத்த முடியும்ன்ற தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்களா நண்பர்களே, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா பெரிய முதலீடு செஞ்சுதான் ஜெயிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல.
நாம தினசரி செய்யற சின்ன சின்ன சேமிப்பு கூட ஒரு நாள் இமயமலை அளவுக்கு பெருகி நம்ம வாழ்க்கையவே தலைகீழா மாத்தும். நீங்க காய்கறி கடை வச்சிருக்கலாம், தையல் மிஷின் வச்சு தையல் தைக்கலாம், ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கலாம், இல்ல வீட்ல இருந்தே கைத்தொழில் செய்யறவங்களா கூட இருக்கலாம். வெயில்லையும் மழையிலும் நீங்க சிந்தின உழைப்போட ஒவ்வொரு ரூபாயும் உங்களோட ரத்தம். அத சரியா சேமிக்காம வீண் செலவு செஞ்சா அது உங்க எதிர்காலத்துக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே உங்க சேமிப்ப தொடங்குங்க. ஆர்டி குறுகிய கால அவசர தேவைகளுக்கானது. 5 வருடம். இதனால் தினசரி அல்லது மாதாந்திர சேமிப்பு பழக்கம் வரும். பிபிஎஃப் பொது வருங்கால வைப்பு நிதி. நீண்ட கால எதிர்காலம் மற்றும் பென்ஷன் திட்டத்திற்கான சிறந்த வழி. 15 வருடம். கூட்டு வட்டி மூலம் பணம் லட்சக்கணக்கில் பெருகும். 100% அரசு பாதுகாப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கடையில இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆச்சுங்கிறது முக்கியம் இல்ல, அதுல நாளைக்காக நீங்க எவ்வளவு எடுத்து வச்சீங்கங்கிறது தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த 2 திட்டங்கள்ல உங்களுக்கு எது வசதியோ அதுல ஒரு சின்ன தொகையில உங்களோட கணக்க உடனே ஆரம்பிங்க. உங்க காசை சரியா முதலீடு செஞ்சு மாலாவ மாதிரி உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையும் பாதுகாப்பானதா மாத்துங்க. உழைப்பு உங்கள வாழ வைக்கும், ஆனா சேமிப்பு மட்டும்தான் உங்கள் தலைமுறையை காக்கும். சிறுதுளி பெருவெள்ளம். இன்றே சேமிப்போம், என்றும் வெல்வோம். நண்பர்களே, மாலாவோட இந்த வெற்றி பயணம் உங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கும்னு நம்புறேன். நம்மள மாதிரி சிறு தொழில் செய்யற இன்னும் எத்தனையோ அக்காக்கள் அண்ணங்கள் சேமிக்க வழியே இல்லைன்னு கவலையோட இருக்கலாம். அவங்களுக்கு உதவ மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோ கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் சுய ஆய்வு அல்லது தகுதியான நிதி ஆலோசகரை அணுகவும். இதுபோல பயனுள்ள தொழில் கல்வி மற்றும் சேமிப்பு தகவல்களை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஆதரவு தான் எங்களோட பலம். இன்றே சேமிப்போம், என்றும் வெல்வோம். நன்றி, வணக்கம்.